தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் என்னை நிறைத்திடுவார். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பரிதான கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து அதன்படி வாழ கிருபைகளாக எங்களை நிரப்பும். சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை நடத்தி ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி மேன்மைப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். முதலாவது வசனத்தை வாசிக்க போகிறோம். இன்றைக்கு 27ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஸோ யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் ஒரு பகுதி ஆயிடுச்சு. கர்த்தரின் வெளிச்சம் ஒரு பகுதி ஆயிடுச்சு. கர்த்தரின் ரட்சிப்பு ஒரு பகுதி ஆயிடுச்சு. அவர் என் ஜீவனின் பலன் ஆனார். ஜீவன் பலன், ஜீவனின் பலன். பார்த்தீங்களா? என் ஜீவனின் பலன் அவர் தான். என் ஜீவனே அவர் தான். இப்போது தாவீது நேற்று நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். முதல் இந்த செய்தியினுடைய முதல் செய்தியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். 27 கொடுக்கப்பட்ட முதல் செய்தியில் பயம் வர்சஸ் பலன் என்று சொன்னேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தலைப்பிலே பார்த்தோம். பலவிதமான பயத்தின் காரியங்களை குறித்து, தாவீது பயப்படுகிற காரியங்களை குறித்து நான் சொன்னோம். இன்றைக்கு நான் பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் சவுல், மறுபுறம் அப்சலோம், அந்த பக்கத்தில் சொந்த பிரஜைகளே எதிராய், அதற்கு மாற காட்டில் இருக்கிற மிருகங்கள், அப்படிப்பட்டதான எதிரிகள், கொள்ளையர்கள், எதிரி ராஜாக்கள், இப்படி பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது தாவீது அந்த பயத்தை குறித்து பெரிதுபடுத்தாமல், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி அவன் பேசுகிற காரியங்கள் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. முதலாவது சொல்கிறான் பாருங்கள், தன்னுடைய துன்பங்கள் மத்தியில், துன்மார்க்கர்கள் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில், தனக்கு விரோதமாக எழும்பின தீய சக்திகள் மத்தியில் அவன் இருந்து கொண்டு அவன் சொல்கிறான், கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்கிறான். பார்த்தீங்களா? வெளிச்சம். He is my light, God is my light என்று சொல்கிறான். தேவன் ஒளியாகவே இருக்கிறார் பாருங்கள். உலகத்தில் சீரமைக்கிற பொழுது, தேவன் மறுபடியும் படைக்கிற பொழுது பாருங்கள், ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. The first thing created by God was light. So there was darkness.
When the light is created, what happens? The darkness is separated. It has gone away. So when there is light, there is no place for darkness, room for darkness. So இந்த டார்க்னஸ் அங்கே இல்லை, வெளிச்சம் வந்துடுச்சு. வெளிச்சம் தான் கர்த்தர். வார்த்தை சொன்ன உடனே உண்டாக்கிட்டார். வார்த்தை ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தான் அவர். தேவனோடு இருந்தவர் தான், தேவனாக இருந்தவர் தான். பாருங்கள், உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று என்று யோவான் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதி முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறத 1, 2, 3 வசனங்கள்ல இருந்து இப்போ இங்கே போனால் யோவானில் முதல் அதிகாரத்தில் 1, 2 வசனம் வாசிக்கிற பொழுது, ஸோ அவருக்குள் ஜீவன் இருந்தது. பார்த்தீங்களா? அது மனிதருக்கு ஒளியாக பிரகாசித்தது. பாருங்கள். ஸோ லைட் இஸ் தேர், லைஃப் இஸ் தேர், தட் இட் இஸ் ஷைனிங் எவ்ரிவேர். அவரின் வெளிச்சங்கிறான். இருட்டில் நடக்கலை, நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? வெளிச்சத்தில் நடக்கிறேன். எனக்கு யார் வெளிச்சம்? அவர் தான் எனக்கு வெளிச்சம். அவரே என் கூட இருக்கிறார். அவர் தான் எனக்கு முன்னாடி போகிறார், அவர் தான் பின்னாடி வர்றார், அவர் தான் பக்கத்தில் இருக்கிறார், இவரை சுற்றிலும் இருக்கிறார், மேலே இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் நான் நடக்கிறேன். யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஹி இஸ் மை லைட். கர்த்தரின் வெளிச்சம். எனக்கு இருக்க துக்க நாட்கள் எல்லாம் மறைந்து போகும். இந்த வெளிச்சத்தை குறித்து ஆதியாகமத்தில் சொன்னேன் அல்லவா? பார்த்தீங்களா? அந்த வெளிச்சம் இருள் நீக்கும் வெளிச்சமாய், வார்த்தை அங்கே வெளிச்சமாய் மாறினது. உண்டானது இதுவும் அவராலே என்று வேறு யாராலும் உண்டாக்கப்படவே இல்லை. உண்டாக்குனவர் அவர் தான். ஹீ இஸ் லைட். யோவான் சுவிசேஷத்தில் நானே உலகின் ஒளி என்று சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? ஹீ இஸ் த லைட். மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கீங்கன்னு சொன்னார். யூ வில் பி லைட் டு த வேர்ல்டு பிகாஸ் யூ ஹவ் ரிசீவ்ட் லைட் ஃப்ரம் மீ. யூ ஆர் சிம்பிளி ரிஃப்ளெக்ட் இன் தட் லைட். அது நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் யூ வில் பி லைட் டு த வேர்ல்டு. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். இந்த வெளிச்சம் உதிப்பதற்கு முன்பாக இவருடைய பிறப்பை குறித்து எழுதி வைக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் படும் தேசத்தில் வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஏசாயா 9:2 பார்க்கலாம். பார்த்தீங்களா? உலகத்துக்கு ஒளியாக வந்தவர், நானே உலகின் ஒளி என்று சொன்னவர், என்னை பின்பற்ற இருளில் நடமாட்டேன், வெளிச்சத்தில் நடப்பான்னு சொன்னவர். பார்த்தீங்களா? வெளிச்சம் அவர் தான் என் வெளிச்சங்களாம். அப்போது அவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். 1 யோவான் 1:15 தேவன் ஒளியாகவே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோவான் மறுபடியும் எழுதுகிறார். கொலோசியர் 1:12-13 வாசிக்கிறோம், அவர் தான் நிரந்தரமான வெளிச்சம், ஹெவன். அது பரலோக வெளிச்சத்தை நமக்கு இந்த பூமியிலேயே அவர் நமக்கு கொடுக்குறார் என்று சொல்லி. ஆகவே தேவன் என் வெளிச்சமாக இருந்தால் என்னிடத்தில் இருக்கிற பயம் என்ற இருள் அகன்று போகிறது, பலகீனம் என்ற இருள் அகன்று போகிறது, சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். நான் ஜெயம் உடையவனாய் வாழ்கிறேன். நான் ஜெய கிறிஸ்துவை ஒளியாக கொண்டிருக்கிறேன். அந்த ஜெய கிறிஸ்துவின் ஒளியிலே நான் இருக்கிறேன். பார்த்தீங்களா? வெளிச்சம். அவர் வெளிச்சம். அவரே என் வெளிச்சம். அவர்தான் என் வெளிச்சம். ஏன் பயப்படணும்? அவர்தான் என் வெளிச்சம். நான் ஏன் அஞ்ச வேண்டும்? அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் ஏன் பயப்படணும்? பார்த்தீங்களா? ஸோ மிக தெளிவாக சொல்கிறார் பாருங்க. த லைட் வாஸ் கிரியேட்டட், தட் வாஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் according to the book of Genesis chapter 1 verse 3. So in the presence of God, Christ, when there is light, there is no darkness. So we need not fear about anything. எதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவனே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனவே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எந்த பகைஞ்சனும் என்னை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன். கிட்ட நெருங்க முடியாதுப்பா. ஃபயர், ஹீ இஸ் லைட். அந்த வெளிச்சம் மகா வெளிச்சம், இட்டர்னல் லைட், நித்திய வெளிச்சம். இட் ஹஸ் நோ எண்ட். ஐ சே, அதற்கு முடிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அது தேவனே அந்த வெளிச்சமாக இருக்கிறார். பரலோகத்தில் அந்த வெளிச்சம் தான் இருக்கிறது, அங்கே இருளே கிடையாது. பாருங்கள். ஆகவே தாவீதினுடைய தைரியமான வார்த்தையை பாருங்கள், கர்த்தரே என் வெளிச்சம், காட் இஸ் லைட். அதுதான் அவருடைய முதலாவது டிக்ளரேஷன், அறிக்கை, விசுவாச அறிக்கை. அதுதான், அதை சொல்லி தான் சொல்கிறான், யார் எனக்கு வர முடியும், எதிராக வந்து நிற்க முடியும் என்று சொல்கிறான். ஸோ அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அதில் தான் அவன் நடக்கிறான், அதில் தான் அவன் வாழ்கிறான்.
அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி குறித்து வச்சுன்னு பாருங்க நீங்கள் வேணாம். ஏசாயா 60:19-20 வாசிக்கிறோம். கர்த்தரே வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சமும், தன் துன்ப நாட்களில் அவரே என் வெளிச்சமாக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறான். வெளிச்சம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ரிவைவல். எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஆக தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்கிறான். இன்றைக்கு உங்களால் என்னாடியும் கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்ல முடியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி மாய்மாலம் மறைமுகம் ஒரு 4 அறைக்குள்ளாருக்கு மூடி வச்சுக்கின்னு வெளியில் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நம்ம செய்கிற அயோக்கியத்தனமான காரியங்கள், தட் வில் கம் அவுட் ஃபார் ஒன் டே. என்னைக்கோ ஒரு நாள் வெளியில் வந்து தான் ஆகணும். பாருங்கள், எவ்வளோ நாளும் மறைச்சே வாழ முடியாது. நம்முடைய உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரியறதுக்கு நாட்கள் ஆகாது. ரொம்ப நாளைக்கு இப்படி மறைச்சி போலியாக மாயமாலமாக பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்தவர்களுடைய உரிமையை பறித்து, அடுத்தவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை கீழ்ப்படுத்தி நடப்பதனால நாம் கெட்டிக்காரர்கள் அல்ல, நாம் விசுவாசிகளே அல்ல. முதல்ல நாம் கிறிஸ்துவ நம்புகிறவங்களே இல்லை. பாருங்கள், அதனால தான் தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு, எண்ணெய் கூப்பிய தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ண பிற்பாடு அத்தனை வருஷங்கள் சுற்றி கொண்டிருக்கிறான் அவன். ஆனாலும் கர்த்தரின் வெளிச்சம்னு சொல்லி கொண்டிருக்கிறான். பவுல் எழுதுறார், உங்களை என்னை அழைத்தவர் அவர் தான், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் யோவானில் அப்படி தான் இருக்குது. உண்மையினால் அவருடைய ஆசீர்வாதத்தை நட்சத்திரம் சத்தியம் வெளிச்சம் இஸ் நெசசரி. பாருங்கள், ரெண்டாவதாக தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என்று சொன்னவன் கர்த்தர் என் ரட்சிப்பும் ஆனவர் என்று சொல்கிறான். ரட்சிப்பு அவர் தான். சால்வேஷன், விடுதலை, ரிடம்ஷன் எல்லாமே அவர் தான். ஏனென்றால் அவர் என் ரட்சிப்பு, என்னை விடுவிக்கிறவர் அவர். என் சத்துருக்கள் கைகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் அவர். பிசாசின் கையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் அவர். சோதனையில் என்னை தப்புவிக்கிறவர் அவர். சவுலின் கையில் தப்புவிக்கிறவர் அவர். அப்சுலோமிலிருந்து தப்புவிக்கிறவர் அவர். எனக்கு விரோதமாக எழுந்த என்னுடைய சொந்த தேசத்தினுடைய பிரஜைகளே அவர்களிலிருந்து என்னை காப்பாற்றுகிறார் அவர். எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றிலும் முறியடித்து என்னை பலப்படுத்துகிறார் அவர். அதான் சொல்கிறான், கர்த்தரின் ரட்சிப்பு, அவருடைய விடுதலை. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7-8 வசனங்களில், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ரட்சிப்பு வரும்பொழுது வெளிச்சம் வரும். ஸோ ரிலேட்டட் திங்ஸ். when there is light, where there is light, there is salvation. Where there is God, there is redemption, there is protection. ஆகவே அவரே என் வெளிச்சம், அவரை வெளிச்சத்தை நோக்கி நான் காத்து கொண்டிருப்பேன். இருளில் கர்த்தரன் வெளிச்சமாக இருக்கிறார். இருள் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உடன்படுத்துகிறவர் அவர்தான். அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர். இதோ இன்றைக்கு தாவீதின் ஊரில் ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவருக்கு இயேசு நாமம், இயேசுன்னா தன் ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரின் ரட்சிப்பாக இருக்கிற பொழுது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பேரில் போலியாக தங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி மாய்மாலமான காரியங்களை செய்கிறத நான் பார்க்குறோம் வெளிப்படையாகவே. அதுதான் ஞானம் என்று நினைக்கிறேன். அது அஞ்ஞானம். கடவுளுக்கு பயந்து வாழறது தான் ஞானம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் உள்ளும் புறமும் ஒத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஞானம். மறைத்து வாழ்கிறது அஞ்ஞானம். மூடி மறைக்கிறது அஞ்ஞானம். இல்லாதது இருக்கிறது சொல்கிறது அஞ்ஞானம். இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறது அஞ்ஞானம். பொய்யை உண்மைன்னு சொல்கிறது அஞ்ஞானம். உண்மையை பொய்யன்னு சொல்கிறது அஞ்ஞானம். பார்த்தீங்களா? இன்றைக்கு இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பொய்யும் பித்தலாட்டம், ஏமாற்றம், வஞ்சகம், அயக்கத்தனமான காரியங்கள், மாய்மாலங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்றைக்கு நடிப்பு, மாய்மாலங்கள். தேவன் வெறுக்கிறது அதுதான். தேவ சமூகம் என்பது தேவனுடைய பிரசன்னம். பாருங்கள், அந்த இடத்துல வருகிற பொழுது அது வெளிச்சம். கரைகள்லாம் தெரியும், அதெல்லாம் சுத்தம் பண்ணணும், விட்டுடணும், கலைக்கணும். வெளிச்சத்தில் வந்தால் எல்லாம் தெரியும். ஆனால் வெளிச்சத்தில் நீங்கள் அந்த வெளிச்சத்தையே மறைச்சிட்டு உங்கள் இருளை வெளிச்சமாக்குற தெய்வனையே நீங்கள் ஓரம் கட்டிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் ரட்சிப்புமானவர், அவர் என் வெளிச்சமுமானவர்,
ரட்சிப்பு வருகிற பொழுது வெளிச்சம் தானாக வரும். இட் செல்ஃப் இஸ் லைட். And where there is salvation, there is light. Where there is redemption, there is light. Where there is God, there is light. Where there is light, there is salvation. எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் ரட்சிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கெல்லாம் தேவன் மகிமை அடைவார். தேவன் தான் மகிமை அடைவார், நாம் அல்ல. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது ரட்சிப்பு என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தவளைகளாக இருக்கிறோம். கிணற்று தவளை கிணற்றுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதுதான் உலகம் என்று நினச்சது. அதுக்கு வெளியில் இருக்கிற உலகம் அதுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு கிணறு தான் உலகம் என்று சொல்லி அது சத்தம் போட்டு கத்தி கத்தி அதனுடைய காரியத்தை அது இழந்து போவதை பார்க்குறோம். கிணற்று தவளைகளை போல. அது உலகம் கிடையாது. உலகம் வெளியில் இருக்குது. எவ்வளோ பெரிய உலகம் இருக்கிறது. ஆமாம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்கள். அவர் வெளிச்சம், ரட்சிப்பு. மூன்றாவது ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறான் பாருங்கள், ஜீவனின் பலன். என் ஜீவனின் பலனானவர். ஒன்று நீங்கள் பார்க்குற பொழுது யோவான் 1:15 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆண்டவர் இயேசு தான் நமது ஜீவன். அவரே உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிறார். யோவான் 11:25. ஆகவே நம்ம பலவீனத்தில் அவர் பலன் நம்மில் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 12:9. ஆக நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னவர் அவர் தான் ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு அதுதான் பலன். தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாரும் செய்ய பலன் என்று சொன்ன பவுல் சொன்னோன்னா அதுதான் அவருடைய பலன். பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்முடைய பலகீனங்களை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதில் அவருடைய பலன் பூர்ண பலன் சொன்னாரே, அதுதான் கிறிஸ்து பலன். ஆகவே ரட்சிப்பு, வெளிச்சம், ஜீவனின் பலன். இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிற பொழுது நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன், இது நாளைக்கு பார்ப்போம் மறுபடியும். இன்றைக்கு நான் இந்த 3 காரியங்களை மாற்ற சொல்லியிருக்கிறேன். வெளிச்சம், அவரின் வெளிச்சம், காட் இஸ் லைட். அவரின் ரட்சிப்பு, காட் இஸ் மை சால்வேஷன். அவரின் ஜீவனின் பலன், காட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். இதை சொல்லித்தான் அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். இத்தனை சத்துருக்கள் முன்னும் தான் ஜெயிக்கிறத உணர்கிறான், உலகத்துக்கு பறைசாற்றுகிறான், பயமின்றி வாழ்கிறான். நாமும் அப்படி வாழ முடியும். ஒப்புக் கொடுப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த சங்கீதம் 27 1வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் கர்த்தர் என் ஆண்டவரே வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், அவர் என் ஜீவனின் பலனானவர் என்ற அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நாளைக்கு நாங்கள் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன் என்ற காரியத்தை கொடுத்து நாங்கள் தியானிக்கிற போது கர்த்தர் இந்த வசனத்தினுடைய முழு கொள்கைகளையும் அர்த்தங்களையும் எங்களுக்கு புரிய வைத்து, அதிசயங்களை காண வைத்து, அதன்படி வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் கர்த்தாவே, நீரே எங்கள் ரட்சிப்பு, நீரே எங்கள் வெளிச்சம், நீரே எங்கள் ஆண்டவரே பலன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து உம்மாலே நாங்கள் பிழைத்திருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தன் மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார்.
என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின்